தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டவர்களாக குடும்பத்திலே நீங்கள் குடும்ப ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்திலே நன்மையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் குடும்பத்திலே ஒருமன வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம ஏதோ சபைக்கு போகிறோம், காணிக்க போடுறோம் அப்படி மாத்திரம் இருக்காம, அப்படி போயிட்டு வந்துட்டா கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருவார், சர்ச்சுக்கு தானே வரணும் போகணும் அப்படி இல்லாமல், அப்படி போயிட்டு வந்துட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இல்லை, முடியாது. சபைக்கும் நீங்கள் நிற்காமல் போகணும். அந்தந்த நேரத்தை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து குடும்பமாக நீங்கள் அமர்ந்து தேவ சமூகத்திலே காலைதோறும் ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். காரணம் என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலைதோறும் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பார்த்தீங்களா, நீங்கள் கூடி வரணும். எப்படி கூடி வரணும்? குடும்பமாக நீங்கள் கூடி வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ குடும்பமாக நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் நீங்கள் தெளிவாக ஜெபிக்க முடியும். பிசாசு உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்ய மாட்டான். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகாது. உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்குதில்ல, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போவதில்லை, உங்கள் குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போவதில்லை, ஆசீர்வாதத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறீங்கள, பல தடைகள் இருக்குதில்ல, ஒரு ஆசீர்வாதம் தடையாகவே இருக்குதுன்னு யோசிக்கிறீங்கள. காரணம் என்ன? ஒருமனம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ குடும்பத்தில் ஒருமனம் இல்லைன்னா யார் மூலியமாவது ஒருத்தர் மூலியமாக பிசாசு கிரியை செய்ய பார்ப்பான். அதனால தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, நீங்கள் குடும்பமாக என் சமூகத்துக்கு வாங்க, குடும்பமாக உட்காந்து நீங்கள் ஜெபியுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் குடும்பமாக உட்காந்து ஜெபிங்க, கர்த்தருடைய ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு. அதான் அதிகாலையில் நீங்கள் குடும்பமாக போய் தேவ சமூகத்தில் உட்காந்து தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு. கேட்டு உங்கள் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், நீங்கள் இழந்தது 2 மடங்காக கர்த்தர் தரப்போகிறாரு. இந்த ஆண்டில் நீங்கள் இதெல்லாம் பெற போகிறீங்க. நீங்கள் இன்னிலிருந்து ஒருமனப்பட ஆயத்தமாயிக்கோங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரை நோக்கி நீங்கள் குடும்பமாக வாங்க. குடும்பமாக வந்து நீங்கள் உட்காருங்க. ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்பணும். நம்பி நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். ஒரு நல்ல அற்புதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு இது உங்களுக்கு நடக்க போகுது. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆமீன்.